ரத்தம் சிந்தனா தான் அங்க போகவே முடியும் அப்படிங்கிற அளவுக்கு காலை வைக்கிற இடமெல்லாம் மொய் மொயின்னு ஏறக்கூடிய அட்டை புழுக்களுக்கு மத்தியிலையும் பாருங்க என்ன ஆட்டம் போடுறான் பாருங்க. பக்கத்துல நிக்கிற ஆள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வீசக்கூடிய கடும் புயல் பனி மழைன்னு பயணித்து கிட்டத்தட்ட 6200 அடி உயரத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற மலை ஏற்றங்கள்லேயே மிகவும் கடுமையான மலையேற்றத்தில் ஒன்றான ஐம்பொதிகை, நாகப்பொதிகை, பொங்கலாப்பாறைன்னு பல மர்மங்களையும் உள்ளடக்கிய 30 முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் கைலாய மலையில சிவன் பார்வதி திருமணத்தை பார்க்க கூடனப்போ வடதுருவம் கீழ் நோக்கியும் தென்துருவம் மேல் நோக்கியும் உலகம் சமநிலையற்று மாறி போனது. அத்தனை பேர் மத்தியில உலகம் சமநிலை அடைய கைலாயத்தில் இருந்து சிவனால் அனுப்பப்பட்ட அகத்திய மாமுனி வந்து அமர்ந்த இடமான பொதிகை மலையின் ரகசியங்களை தான் மக்களே நம்ம இப்ப பார்க்க போறோம். அகத்தியர் மலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க எங்க இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும்னா திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தம்பானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் வந்துருங்க. தம்பானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால ரயிலில் வரவங்களும் அதே இடத்துல 4 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துருங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலும் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட்லயே டார்மெண்ட்ரி, ரூம் ஃபெசிலிட்டி இதெல்லாமே இருக்குதுங்க. ரூமுக்கு பர் ஹவருக்கு 500 ரூபா அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க. டார்மெண்ட்ரிக்கு ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அமௌண்ட் மாறுபடலாம். லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கும் அங்க வந்துட்டு லக்கேஜ் கேரியர் இருக்கு. அது ஒரு நாளைக்கு 35 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரலையும் சார்ஜ் பண்றாங்க. 4 மணிக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தம்பானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா 5 மணிக்கு பஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். திருவனந்தபுரம் தம்பானூர்ல இருந்து போனக்காடு போற பஸ் 5 மணிக்கு கிடைக்குங்க. 5 மணிக்கு நீங்க பஸ்ல ஏறினீங்கன்னா 8 மணிக்கு தான் கொண்டு போய் போனக்காடு பஸ் ஸ்டாப்ல விடுவாங்க. 8 மணிக்கு நீங்க போனக்காடு பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்க அப்படின்னா பொதிகை ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் வருங்க. அதுதான் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரே ஹோட்டலுங்க. காலையில நீங்க சாப்பிட்டு மதியானத்துக்கு தேவையானது அங்கேயே வாங்கிக்கலாம். பொதிகை ஹோட்டல்ல இருந்து மறுபடியும் நீங்க 2 கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கேம்பான போனக்காடு செக் பாயிண்ட்டுக்கு போயிடலாங்க. மக்களே, இன்னைக்கு அகத்தியர் மலைக்கு வந்ததில் இதுதான் வந்துட்டு போனக்காடு டீ எஸ்டேட்டுங்க. மக்களே, இப்போ நம்ம அகத்தியர் மலைக்கு நம்ம வந்து போனக்காடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து அகத்தியர் மலைக்கு வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனோங்க. அப்படி நம்ம போகிற வழியிலேயே நமக்கு சாப்பாடு ஏதாவது வேணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு பொதிகை ஹோட்டல் பொதிகை. இங்கே வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு உள்ள என்ட்ரியை நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு மதியானத்துக்கு நமக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த ஹோட்டலில் வந்து பார்சல் கட்டிட்டு போயிடலாங்க. நம்ம அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நின்று நம்ம சாப்பிட்டு போய்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு ஹோட்டலை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது நமக்கு சாப்பிட்றதுக்கான வேற எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது மக்களே. பொதிகை ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பாருங்க எவ்வளோ ஒரு அழகான நீர்வீழ்ச்சி போயிட்டு இருக்குது பாருங்க. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்க எவ்வளோ ஒரு அருமையாக ஓடிட்டு இருக்குது பாருங்க. அப்படியே இந்த வியூவோட இந்த பொதிகை மலையினுடைய ஒரு சைடான அழகை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு நீட்டு. மேலே பாருங்கள் மக்களே, மிஸ்ட்டு எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்குது நீட்டு. நம்ம மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல நின்று வேப்பெண்ணெய் வந்து காலுக்கு கைக்கு எல்லாமே தேய்ச்சாச்சுங்க. ஷூ போட்டு வந்துருந்தீங்க அப்படின்னாலும் அந்த சாக்ஸ் மேலேயும் தொடச்சிக்கிங்க. அது ஏறுறதை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாங்க. எல்லாருமே அந்த பொதிகை ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு குளிச்சவங்க குளிச்சாங்க. குளிச்சுட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த செக் போஸ்ட், அதாவது என்ட்ரி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அகத்தியர் மலைக்கு, அந்த செக் போஸ்ட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பொதிகை ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனதுமே நம்ம சிவனுக்கான ஒரு சின்ன ஆலயமும் பக்கத்திலேயே முருகர் விநாயகருக்கு இடையில அகத்தியர் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஆலயமும் இருக்குங்க. மக்களே, நம்ம அகத்தியரையும் பிள்ளையார் முருகர் இவங்க 3 பேரையும் சிறப்பாக தரிசிச்சுட்டு இப்போ அப்படியே மேலே போயிட்டு இருக்கிறாங்க. மற்ற மலைகளுக்கெல்லாம் போகிற மாதிரி நம்ம தண்ணி வந்து கம்பல்சரி கொண்டு போகணும், தண்ணி இருக்காது அப்படின்ற பயம் வந்துட்டு அகத்தியர் மலையை பொறுத்தவரையிலே வேண்டியதில்லைங்க. இங்கே நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் வந்துட்டு நமக்கு காற்றாற்று அருவி வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்கள், இதுவுமே ஒரு காற்றாற்று அருவி தான். அதனால் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதுங்க. அது பிளாஸ்டிக்கில் இல்லாமல் மெட்டல் வாட்டர் பாட்டில் மாதிரி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா அங்கங்கே அருவியில் வர தண்ணி நம்ம பிடிச்சி குடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ தண்ணி வேணும் அப்படின்ற பயம் வந்துட்டு நமக்கு வேண்டியது இல்லைங்க. இப்போ பாருங்கள், நம்ம போகிற வழியிலேயே ஒரு காற்றாற்று அருவி வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. மக்களே, இந்த மாதிரி அருவியெல்லாம் வரும்போது நம்ம வந்துட்டு அட்டைப்பூச்சி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேப்பெண்ணெய் வந்துட்டு நம்ம பூச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி அருவியெல்லாம் பார்க்கும்போது அந்த தண்ணியில் வந்துட்டு படாமல் நம்ம தாண்டி வந்துடணுங்க. இல்லை அப்படின்னா அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம தேய்ச்சி அந்த வேப்பெண்ணெய் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னா அதனோட ஸ்மெல்லு போயிருங்க, பவர் போயிடும். அதுக்கப்புறம் அந்த அட்டைப்பூச்சி மறுபடியும் நம்ம மேலே ஏற ஆரம்பிச்சிருங்க.
அதனால் அட்டைப்பூச்சியிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா தண்ணியில் நனைக்காமல் போகிறது பெஸ்ட்டு. அப்படி தண்ணியில் நனைச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது உடனே வந்துட்டு மறுபடியும் அந்த வேப்பெண்ணெய் எடுத்து பூசிக்கிங்க. நம்ம வந்துட்டு அந்த அருவியை தாண்டி வந்தோம். இந்த மாதிரி பாதை ரொம்ப குறுகலாக ரொம்பவுமே பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வர்ற வழியிலேயே இருக்கக்கூடிய 2வது வாட்டர் ஃபால்ஸுங்க. அகத்தியர் மலைக்கு வரணும் அப்படின்னா ஆன்லைனில், அதாவது கேரளா கவர்மெண்ட்டினுடைய ஆன்லைனில் வந்துட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட்டை புக் பண்ணி மட்டும்தான் வர முடியுங்க. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 4000 ரூபா வருதுங்க. ஒரு டிக்கெட் வந்துட்டு 4000 ரூபா. ஒரு மாதத்துக்கும் வந்துட்டு அவங்க ஸ்லாட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மாதத்தினோட 1ஆம் தேதி தான் வந்துட்டு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணணுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேர் மட்டும்தான் அலௌட் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே, அதாவது ஸ்லாட்டை ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டு அது காலியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. அதனால் ஹை ஸ்பீடு இன்டர்நெட் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்லேருந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணி தர்றதுக்கு ஏஜென்சி இருக்கிறாங்க. அவங்களோட ஹெல்ப்னாலையும் நம்ம டிக்கெட் புக் பண்ணி வந்துடலாங்க. 2 விதமாக இருக்குதுங்க. ஆன்லைன் சீசன் ஒன்று இருக்குதுங்க, ஆஃப்லைன் சீசன் ஒன்று இருக்குதுங்க. நாங்கள் வந்துட்டு அக்டோபர் மந்தில் வந்துருக்குறேங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 27. இதுக்கு வந்துட்டு ஸ்லாட் எங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சிங்க. நாங்கள் 1ஆம் தேதியே வந்துட்டு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 பேர்த்துக்கு அப்ளை பண்ணி 28 பேர்த்துக்கு மட்டும்தான் எங்களால் டிக்கெட் போட முடிஞ்சுதுங்க. இப்போ நம்ம அந்த டிக்கெட் வந்துட்டு புக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு PDF ஃபைல் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு ஸ்டிக்கர் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் முன்னாடி இருக்கும். அதுக்கு இடையில வந்துட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வரணுங்க. க்ரீன் இங்கில் வந்துட்டு சைன் போடக்கூடிய டாக்டர்ஸை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் நம்மளுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் மக்களே இங்கே வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. 3வது வாட்டர் ஃபால்ஸுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக ஊற்றிட்டு இருக்குது நீட்டு. நம்ம வந்துட்டுருக்கிற வழியிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் இருக்கிறத பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளேயும் தென்னை மரம் இருக்கிறத பாருங்கள். ஒரு 3 தென்னை மரம் இருக்குதுங்க. அதில் தென்னங்காயுமே நல்லா நிறைய வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரியான பாதையில் நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய செக் போஸ்ட்டுக்குள்ளே போக முடியுங்க. அங்கே தூரத்தில் பாருங்கள் இந்த காற்றாற்று அருவியில் ஓடுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்ந்து ஒரு குளம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறத பாருங்கள். தூரத்தில் தெரியுதுங்களா, அந்த வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். காரு பைக்கு அந்த மாதிரி ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நடக்க வேண்டியது இல்லைங்க. அந்த செக் போஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே வந்துட்டு நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் நம்ம போய்க்கலாங்க. நாங்கள்லாம் வந்துட்டு பஸ்ஸில் வந்தோம். அதனால தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 3 கிலோமீட்டர் வருங்க. அதை வந்துட்டு நடந்து போயிட்டுருக்குறோம். கார் இல்லை பைக்கு உங்களோட ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பாயிண்ட்டுக்கே வந்துடலாம். அப்புறம் அது போக ஆட்டோவும் கூட வாடகைக்கு இருக்குதுங்க. ஆட்டோவில் நீங்கள் வந்துட்டாலும் அந்த இடத்துலையே உங்களை கொண்டு போய் விட்டுருவாங்க. அடுத்ததாக இன்னொரு அருவியையும் பார்த்துட்டேங்க. இந்த மலையில் கவுண்டிங் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கவுண்டிங்கே வராதுங்க. 1 2 3ன்னு எத்தனை வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். நான் அருவிகள்லாம் அடுத்தடுத்து வருங்க. எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் மக்களே. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இல்லை பரவாயில்லைங்க, நடந்தே வரோம். இந்த மரமெல்லாம் வயசாயிருச்சுன்னா பட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது மரம் வந்துட்டு வயசாகிட்டு அந்த இலை செடி அந்த தலை எல்லாமே விழுந்ததுக்கப்புறம் அதனோட தண்டு மட்டும் நிற்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு காஞ்ச மரம் இங்கே இருக்குதுங்க. சரியான மரத்துக்கு பக்கத்துலலாம் போகும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஏன்னா அந்த மரம் வந்துட்டு எந்த நேரத்துலையுமே கீழே விழுகலாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் மட்டும் நம்ம போகக்கூடாது. அப்படி போனோம் அப்படின்னா கேர்ஃபுல்லாக போகணும். இல்லைன்னா நம்ம மேலே வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. நம்ம மக்கள் எல்லாமே அங்கே போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். வண்டி வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம அது வழியாக நடந்து உள்ளே போய் அங்கே தெரியுது பாருங்கள். நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். அங்கே தான் வந்துட்டு நம்ம செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆகணுங்க. நம்மளோட வண்டி வந்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம நிறுத்திக்கலாங்க. போனக்காடு செக்இன் கேம்புக்கு வந்துட்டோங்க. இதுதான் செக்இன் கேம்புங்க. இப்போ இந்த 2 பக்கத்துலேயுமே பாருங்கள், இங்கேயும் 2 பக்கத்துலேயுமே வந்துட்டு அகத்தியர்னோட சிலை இருக்குதுங்க.
போனக்காடு செக்கிங் ஸ்டேஷனை நாம ரீச் ஆனதுமே அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பெயர், ஆதார் நம்பர், ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே டிக்கெட்ல இருக்கக்கூடிய கடைசி சீட்ல ஃபில் பண்ணி அங்க இருக்கிற செக்கிங் ஸ்டேஷன்ல எல்லாத்தனுடைய மெடிக்கல் சர்டிபிகேட்டையும் நம்ம வச்சு அங்க கொடுக்கணுங்க. அவங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பேக் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அந்த பேக்ல பிளாஸ்டிக்ஸ் என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குதுன்றதை பார்த்துட்டு அதுக்கான ஒரு டெபாசிட் அமௌண்ட்டையும் வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம மேலே போய் அகத்தியர் தரிசனத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி நாளில் கீழே வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே கணக்கு காட்டி எவ்வளவு பிளாஸ்டிக்ஸ் கொண்டு போனோமோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த அந்த டெபாசிட் அமௌண்ட்டை நம்ம கிட்டே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நம்ம மேலே ஏறும் போது கீழே இருந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த செக்கிங் ஸ்டேஷன்ல சொல்லி தான் அனுப்புவாங்க. നമ്മുടെ സേഫ്റ്റി പ്രധാനം. കാലാവസ്ഥ വ്യതിയാനം എപ്പോഴും സംഭവിക്കാം. ശക്തമായ മഴ, കാറ്റ്, മഞ്ഞ് എല്ലാം. നിങ്ങളുടെ നിർദ്ദേശം നിങ്ങളെ കർശനമായിട്ട് അവരവരുടെ കാണാം. അതുകൊണ്ട് നിങ്ങൾ പ്ലാസ്റ്റിക്, പിന്നെ സോപ്പ്, ഷാമ്പു, എണ്ണ, പൂജാ സാധനങ്ങൾ, ലഹരി പദാർത്ഥങ്ങൾ, പിന്നെ மக்களே செக்கிங்கை முடிச்சுட்டு மழை வர்றதுக்கு முன்னாடி குயிக்காக வந்துட்டு அந்த அதிரமாலா கேம்புக்கு போகணுன்றதுக்காக நம்ம மக்கள் எல்லாருமே வேகமாக போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். நல்ல சாமி கும்பிடுறாங்க, வராங்க. ஓகே, ஒரு திருப்பு போயிட்டு வரமாட்டோம் அப்படி திட்டு போகிறாங்க, ரிட்டர்ன் வராங்க. கண்டிப்பாக வர வந்துட்டு இருக்காங்க. வராமல் அவங்களால இருக்க முடியாது. எப்படி வந்தாங்க. இந்த இடம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு இடம். கண்டிப்பாங்க. பார்க்கக்கூடிய இடம். தண்ணிக்குள்ள ருச்சி வேறு, பிரத்யேகமாச்சுள்ள தண்ணி குடிக்கிறதுக்கு. அதனால இங்கே உள்ள இடம் பிரத்யேக ஒரு திருப்பு வராங்க, மறு திருப்பு கண்டிப்பாக வந்து வந்து போய் வந்து வருவாங்க, வராமல் இருக்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ எங்களோட வந்தவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வெளியே இருக்கிறாரு, நிர்மல்னு சொல்லி. அவர் இப்போ செகண்ட் டைம் தான் வந்திருக்கிறாரு. அப்படியா? விக்டர். ஓகே, நீங்கள் இங்கே லோக்கல் ஆளுங்களா? ஆமாம், நாங்கள் எஸ்டேட்லைங்களா? எஸ்டேட்டில் உள்ள ஆள். ஓகே ஓகேங்கண்ணா. அதனால் இங்கே வந்துட்டு கைடாக வந்துட்டு പിന്നെ எங்கள் ஃபாரஸ்ட்டில் இப்போ வேலை இல்லாதோண்டு இங்கே வந்தோம், வேலை கிடைக்குமே. ஓகே ஓகே. இங்கே எத்தனை வருஷங்கண்ணா இருக்கிறீங்க? இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்தது. ஓகே ஓகே. இங்கே இந்த கைட் ஆகிட்டு இங்கே 10-15 வருஷம் கொண்டு 10-15 வருஷம். மக்களே, நம்ம கூட ஸ்டீஃபன் அண்ணாவும் விக்டர் அண்ணாவும் தான் நமக்கு கைடாக இப்போ நம்ம கூட வந்துட்டுருக்குறாங்க. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட லோக்கல் தான். ஒரு 15 வருஷம் 18 வருஷமாக வந்துட்டு இந்த கைடு ஃபீல்டில் இருக்கிறாங்க. நம்ம ஒரு ஸ்டீஃபன் அண்ணா கிட்ட கேட்டோம், இங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதான்னுட்டு. எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவ முனியத்தில் நம்மளும் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்துடுவோம் மக்களே. இப்போ நாம் வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். பயங்கரமான டீப்பஸ்ட் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ கைடு ஸ்டீஃபன் அண்ணாக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். என்ன சொன்னாருன்னா, கைடு என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதுபடி கேட்டு ட்ரெக் பண்ணுறவங்க போனாங்க அப்படின்னா சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்துடலான்றாரு. எங்கே குளிக்கக்கூடாது. அவர் மெயினாக சொன்னது என்ன அப்படின்னா, பாட்டு சவுண்டு போடக்கூடாதுங்க. ஸோ ஏதாவது பாட்டு கேட்டுட்டு நம்ம போனோம்னாவோ இல்லை நம்ம கத்தி பேசிக்கிட்டு விசில் அடிச்சுட்டு போனோம்னாவோ வனவிலங்குகள் ஏதாவது வந்து நம்மளை தாக்குது அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது, நம்ம வந்து அலர்ட் ஆக முடியாது. அதனால் சைலண்ட்டாக போயிட்டு கைடு சொல்கிற மாதிரி கேட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறாருங்க. அது உண்மைதான் மக்களே. நம்ம போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி காற்றாட்டு வெள்ளங்கள் வரக்கூடிய பாதையில் தான் நம்ம போகிறோங்க. அதனால் மழைக்காலங்கள்லாம் வரும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக போகணும் மக்களே. ஏற்கனவே வந்துட்டு ட்ரக்கிங் பண்ணவங்க இப்போ ரிட்டன் கீழே இறங்கி வந்துட்டுருக்குறாங்க. மக்களே, இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டுருக்குறோம். காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே எவ்வளோ அழகான ஒரு அருவி ஒன்று கொட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கிருந்து வருது பாருங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது மக்களே. இதில் குளிக்கிறதுனா குளிக்கலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா அட்டைப்பூச்சி தான் பிரச்சனைங்க. அட்டைப்பூச்சி தண்ணியில் வந்து நிறைய இருக்கலாமா. ஏற்கனவே இப்போ கீழே இறங்கி போனவங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அடுத்ததாக இன்னொரு அருவியும் வந்துருச்சுங்க வழியிலேயே. பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்துல பாருங்களேன், எவ்வளோ ஒரு அருமையான அருவி சூப்பராக ஊற்றிட்டு இருக்குது. நீட்டு தெரியுதுங்களா? மழை பெஞ்சது இல்லைங்க. இந்த பாதை எல்லாமே கொஞ்சம் சறுக்குதுங்க. எல்லாமே ஃபுல்லாக மண் பாதை தான், நல்லா சறுக்குதுங்க. ஏற்கனவே நடந்து போனவங்களுடைய அந்த செருப்பு சறுக்குனா ஒரு மாதிரி மார்க் விழும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விழுந்துட்டு இருக்குதுங்க. அடுத்தது இங்கே ஒரு அருவி ஓடிட்டு இருக்குது பாருங்க. இதை வந்துட்டு நம்ம மக்கள் வந்து கடந்து போகிறாங்க பாருங்க. இவ்வளோ நேரம் வரலையும் நம்ம காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், பாதையே வந்துட்டு புல்மேட்டு பாதை மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். நல்லா சமவெளியில் இப்போ நடந்துட்டுருக்குறோம்.
இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க. நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு டீஹைட்ரேஷன் இல்லை எலக்ட்ரோலைட்ஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லெமன் எடுத்துக்கங்க. லெமன் வந்துட்டு உடனடியாக வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம கிரிஜாதேவி அக்கா எடுத்துகிட்ருக்குறாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பொறுமையாக போயிட்டுருக்கிறேன். அங்கே பாருங்கள், நம்ம மக்கள் எல்லாமே அங்கே போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். நமக்கு தண்ணிக்கு இங்கே பஞ்சம் இல்லைங்க. சூப்பராக இருக்கு. ஆனால் தண்ணி குடிக்கும் போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பார்த்து குடிக்கணுங்க. அதில் அட்டைப்பூச்சிக்கு இது வருதா என்னன்றதை பார்த்துட்டு நம்ம குடிக்கணும். இங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு பீக் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு மறைச்சி எவ்வளோ ஒரு அருமையாக காட்சி தருதுன்னு பாருங்களேன். தெரியுதுங்களா? அது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு மறைச்சிருச்சுங்க. இந்த இடத்த பார்த்துக்குங்க. இது வந்து கைடெலாம் நம்ம கூட வராங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தங்கறதுக்குமான ஒரு கூடாரம். இப்போ வந்து அந்த கம்பு மட்டும் நட்டுருக்கிறது தெரியுது. தங்குற போது மேலே தார்பாய் மாதிரி அதை விரிச்சு விட்டு தங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறேங்க. வந்துட்டுருக்கிற இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா லாத்தி மொட்டை. இது வந்து கேம்ப் 2ன்னு சொல்கிறாங்க. கேம்ப் 1 அப்படின்றது நம்ம இப்போ என்ட்ரி போட்டு உள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு கேம்ப் 1. கேம்ப் 2 அப்படின்றது லாத்தி மொட்டை. நான் இப்போ உங்ககிட்ட அந்த கம்பு மட்டும் நட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடம் காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு லாத்தி மொட்டை கேம்ப் 2ங்க. இந்த மாதிரி மொத்தம் 6 கேம்ப் இருக்குங்களாமா. நம்ம அந்த அதிரமாலா கேம்ப் போகிற வரலையும் மொத்தம் 6 கேம்ப் இருக்குங்க. மரவட்டை, அதாவது அட்ரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள் இங்கே எவ்வளோ பெருசில் போயிட்டுருக்குன்ட்டு. நம்ம ஏரியாக்கள்லாம் பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்குங்க, இது ஃபுல்லாகவே பிளாக் கலரில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, காஞ்ச மரங்கள்லாம் இருக்கும்போது இந்த பட்டு போன மரங்கள்லாம் இருக்கிற பக்கம் நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், போகிற வழியிலேயே விழுந்து கிடக்குதுங்க. நம்ம ஏதாவது கிராஸ் பண்ணுற டைமில் நம்ம மேலே விழுகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் காஞ்ச மரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக அதை கடந்து போயிருங்க. அங்கே தூரத்தில் போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் நம்ம மக்கள். அப்படியே இறங்கி வரவங்களும் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். நாய்க்குட்டி கூட உண்ணி வச்சா குறிப்பிட்ட அளவு தான் ரத்தம் குடிக்கும், அப்புறம் கீழே விழுந்துடும். அது ஒன்று குண்டாகி கீழே விழுந்துரும்பா. ஆமாம், இங்கே நீ படுத்தன்னு வச்சுக்க, நைட்டு பூரா எவ்வளோ இருக்குது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அவ்வளோதான் பாகம் குண்டி பாகம். இப்போ போயிட்டுருக்கிற வழியில் ஒரு மரத்தினோட வேர் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துருக்குதுன்னுட்டு அந்த மரத்தினோட வேரில் தான் நாம் இப்போ நடந்து மேலே ஏறிட்டுருக்குறோங்க. மரத்து வேரினுடைய பேலன்ஸில் தான் போயிட்டுருக்குறேங்க. நம்ம இப்போ இந்த லத்தி மொட்டா அப்படின்ற இடத்த தாண்டி கேம்ப் 2 தாண்டி போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து அருவி ஊற்றுற சவுண்டு கேட்குது. உன்னிப்பாக நோட் பண்ணி பாருங்கள், நல்லாவே தெரியும். அருவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊற்றிட்டு இருக்குதுன்ட்டு. அருமையாக இருக்குது மக்களே, பார்க்க கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழகாக இருக்குங்க. அட்டை இவ்வளோ நேரம் வரலையும் சொல்லிட்டு மட்டும்தான் இருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இங்கே போகிறான் பாருங்கள். இவன் ஏறினா அப்படின்னா நம்ம உடம்புல அவனால் எவ்வளோ ரத்தத்தை உரிய முடியுமோ உறிஞ்சிட்டு அவனாக விட்டால் தான் கீழே விழுவாங்க. அகத்தியர் மலையை பொறுத்த வரலையும் நம்ம மற்ற மலைக்கெல்லாம் போகிற மாதிரி, அதாவது வாசிமலை நம்ம போயிருப்போம், அதே மாதிரி இந்த கொண்டராங்கி பர்வதமலை எல்லாமே போயிருப்போங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான மலையேற்றமாக இருக்காதுங்க. காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ஒரு சமமான பாதையில் ட்ரக் பண்ணி போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி சமமான ஒரு பாதையில் தான் இந்த அதிரமாலா அந்த கேம்ப் வரலையுமே கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டருங்க. அந்த பேஸ் கேம்ப் 1லேருந்து அந்த அதிரமாலா பேஸ் கேம்புக்கு போகிறதுக்கு 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டருமே நம்ம இந்த மாதிரியான ஒரு சமமான பாதையில் தான் நடந்துகிட்ருப்பாங்க. ஒரு அழகான வியூங்க, எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள் மக்களே. நம்ம இந்த மாதிரி
ஒரு மலையினுடைய சரிவில் வந்துட்டு நம்ம போயிட்டுருக்குறோங்க. இப்போ நமக்கு ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ ஒரு சரிவாக இருக்குதுன்னுட்டு. இந்த டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெலாம் போனோம்னா அந்த சில்லி வண்டு கத்துற சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, நல்லா டீப்பாக நோட் பண்ணி பாருங்கள், கேட்குது. நம்ம வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பீக் தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலே இந்த மேகங்கள்லாம் ஃபார்ம் ஆகி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அது மேலே ஃபுல்லாக வந்து இந்த புல்மேட்டு பாதை மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக தெரியுது பாருங்கள். எந்த பக்கம் பார்த்தாலும் அருவிங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் வந்துட்டு மலை சிகரங்கள் தாங்க. மொத்தம் இந்த பொதிகை மலை பொறுத்தவரையிலையும் அகத்தியர் இருக்கிற அந்த ஒரு சிகரம், அப்புறம் ஐம்பொதிகை, நாகப்பொதிகை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 26 சிகரங்கள் இந்த பொதிகை மலை சரௌண்டிங்கில் மட்டும் இருக்குதுங்க. இப்போ நம்ம வர வழியில் உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஒரு 2-3 சிகரம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு மேலே இன்னும் போக 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 எத்தனை சிகரங்கள் தெரியுதோ. இப்போ மலையினோட சரிவில் இருந்துட்டு இன்னொரு மலைக்கு போகிறாங்க, மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் நம்ம வந்த வழிங்க. நம்மளோட கைடு ஸ்டீஃபன் வராங்க பாருங்கள். எப்போவுமே நான் எல்லா வீடியோவிலுமே சொல்லியிருப்பேன், வந்த வழியை வந்துட்டு திரும்பி பார்க்கணும் மக்களே. இந்த வழியை திரும்பி பார்த்தாச்சு. இதுதான் இந்த மலை சரிவில் இருக்கக்கூடிய வியூங்க. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே இப்போ இதை வந்துட்டு மேலே ஏற போகிறோம். ஃபுல்லாக அப்படியே இருட்டான மாதிரி, நைட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு அடர்த்தியான மரங்கள். இப்போ இது வழியாக நம்ம மறுபடியும் கீழே இறங்கணும். இவங்க ஏற்கனவே அகத்தியரை பார்த்துட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு மக்களே, சில்லுன்னு நல்ல ஒரு கிளைமேட்டு, சூப்பராக இருக்கு மக்களே. அந்த இடத்துல தண்ணி ஊற்றிங்க, இந்த பக்கம் அப்படியே உள்ளே போயிட்டுருக்குதுங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செக் டேம் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஃபோர்ஸாக தண்ணி வந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் தடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தண்ணி விடுறதுக்காக செக் டேம் மாதிரி அங்கே கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு மேலேயே பாருங்கள் ஒரு பெரிய மரம் அங்கே விழுந்து கிடக்குது பாருங்கள். அப்படியே நம்ம கொஞ்சம் இந்த சைடு வந்தோம்னா இந்த மரத்தில் பாருங்கள் இன்னொரு மரம் வந்துட்டு இந்த தொற்று தாவரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்னொரு மரம் வந்துட்டு அதை அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி கொடி மாதிரி ஏறி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த மரத்தினோட ஹைட்டுகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள். இந்த மரம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த மரத்தை கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. இதனோட வேரே வந்துட்டு ஏதோ ஒரு தடுப்பு சுவர் மாதிரி அப்படியே பரப்பி இருக்குது பாருங்கள். இந்த மரத்தினோட வேர் பார்க்குறதுக்கு உண்மையிலுமே சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன் இந்த மரம் எவ்வளோ ஹைட்டுன்ட்டு. அங்கே பாருங்கள் எங்கேயோ ஆகாயத்தையும் தாண்டி போகுதுங்க. இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் அழகுக்காக வந்துட்டு தென்னை மரம் மாதிரி இருக்கிற ஒரு செடியெல்லாம் வளர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே எத்தனை இருக்குதுன்ட்டு பாருங்கள். இங்கே ஒரு பெரிய அருவி ஊற்றிட்டு இருக்குதுங்க, அதனோட சவுண்டு உங்களுக்கு கேட்குதா பாருங்கள் மக்களே. அங்கே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய அருவிங்க, அந்த சவுண்டு தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்குது. அங்கே ஊற்றுது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்குறேங்க. இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம்னா பாருங்கள் அப்படியே சருகிக்கிட்டு போயிடும் பாருங்க. அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு குட்டி அருவி அழகாக ஓடிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? எங்கே பார்த்தாலும் அருவி தாங்க. இந்த பாறையெல்லாம் பாருங்களேன் சில்லுன்னு தண்ணி அடித்து 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 எல்லாமே வந்துட்டு இந்த ஆல்கே சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாம் அந்த ஆல்கா அந்த மாதிரியான செடியாலேயே வந்துட்டு. இங்கே ஒரு பாறை இருக்கிறத பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக சிங்கிள் பாறையாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த கல்லினோட அமைப்பை பாருங்களேன், இது ஏதோ ஒரு சிலை மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்திலே வந்து பாருங்கள் இந்த கற்களில் வந்து வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வேண்டுதலோட அடுக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடுக்கியிருக்கிறாங்க. அதுக்கும் மேலே பாருங்கள் ஒரு கல் இருக்குது, அது பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சிலை மாதிரியே இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்துட்டு இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்துக்கு வந்துட்டு நம்ம போகணும். இந்த மாதிரி இடையில கயிறு கட்டியிருக்கிறாங்க, இந்த கயிறை தான் வந்துட்டு நம்ம பிடிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க சேஃப்டிக்கு.
மக்களே இந்த இடத்துல பாருங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக போகணும். அவர் போகிறாரு பார்த்தீங்களா, அவரோட கால் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆழத்தில் முழுகுதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் காற்றாட்டு வெள்ளங்க, எப்போ வேணாலும் அதில் தண்ணி எப்படி வேணாலும் வரலாம். அதனால் சேஃப்டியாக அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அந்த பாசம்லாம் இருக்குங்க பாறையில், அதை எல்லாத்தையுமே வந்துட்டு சேஃப்டியாக கரெக்டாக வந்துட்டு கைடு கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள். அவரோட ஃபாலோஅப்ஸில் கரெக்டாக பிடிச்சிட்டு கரெக்டான பாதத்தை கரெக்டான இடத்துல வச்சு நம்ம போகணும் மக்களே. இல்லை அப்படின்னா நம்ம கீழே விழுந்து அடிச்சிட்டுலாம் போக மாட்டோம் இப்போ இந்த தண்ணிக்கு. பட் நமக்கு அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம நடக்கிறது ரொம்ப சிரமம். அப்படியே நடந்தோம்னாலும் அது இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க நமக்கு. அது வேற ஆளாரு அதான் அந்த பக்கம் போகிறோம். இங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறான் பாருங்க மக்களே. பாருங்கள், இந்த இடத்த மட்டும் கிராஸ் பண்ணும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக கிராஸ் பண்ணுங்கள். நம்ம தண்ணி வந்துட்டு பொறுமையாக தான் போயிட்டு இருக்கு. தண்ணியில் காலை வச்சோம்னா அப்போ தான் அதனோட ஃபோர்ஸ் தெரியுதுங்க. நம்மளவே அடித்து இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. மேபி இந்த மரக்கட்டை வந்து இடையில போட்டுருக்குறாங்க பாருங்கள். இது வந்து யாரையும் அடிச்சுட்டு அந்த பக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக இருக்கலாங்க. இதில் நடந்து வரும்போது கேர்ஃபுல்லாக நடக்கணும். அவர் நடக்கிறாரு, ஆனால் இதுவுமே பாசம் பிடிச்சிருக்குதுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்து வரணும். இதில் அந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு செப்பல் வந்துட்டு நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரி போட்டுட்டு வாங்க. இல்லை செப்பல் இல்லை அப்படின்னா நீங்கள் காலை வைக்கும் போது பாசம் அந்த கல்லில் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வச்சு வாங்க. வலிக்கி விட்டுருச்சு அப்படின்னா நம்ம அடிச்சுட்டு போகிறோமோ இல்லையோ, நம்ம கையில் காலில் இல்லை தலையில் அடிபட்டுருச்சுன்னா ரொம்ப சிரமமாக போயிருங்க. 2வது பேஸ் கேம்பை தாண்டி வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது கேம்புக்கு நம்ம வந்துட்டுங்க. இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காராமணையார் அப்படின்றது தான் இந்த இடம். பேஸ் கேம்ப்பு 3ங்க இது. இன்னும் வந்து அகஸ்திய கூடத்துக்கு வந்துட்டு 14.5 கிலோமீட்டர் இருக்குங்க. காட்டினோட அழகை கொஞ்சம் பாருங்கள் மக்களே. அப்பப்போ இந்த காட்டினோட அழகை பாருங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உண்மையுமே சூப்பராக இருக்குது மக்களே. ரொம்பவுமே அழகான காடுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றது இல்லைங்க. உண்மையாலுமே ரொம்பவுமே ஒரு அற்புதமான காடுங்க. இப்போ நம்ம பேஸ் கேம்ப் 3 தாண்டி வந்துட்டு நடந்து போயிட்டுருக்குறேங்க. இப்போ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தூறல் விழ ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அகஸ்திய மலை கிளைமேட்டை பொறுத்த வரலைங்க நம்மளால் வந்துட்டு கணிக்கவே முடியாது. திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்கும், திடீர்னு அப்படியே வானம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குங்க. அப்படியே சடனாக ஒரே செகண்டில் வந்து மாறிட்டு மழை வர ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் மழை தான் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டு பனி விழுக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃபுல்லாக மிஸ்டாக ஃபார்ம் ஆகி பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்துட்டு தெரியாதுங்க, அந்தளவுக்கு ஆகிடும். அப்புறம் பார்த்தா திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால் இந்த காலநிலை மாற்றங்களை வந்துட்டு அகஸ்திய மலையை பொறுத்த வரலையும் சரியாக வந்து கணிக்கவே முடியாதுங்க. இப்போ பாருங்கள், வெயில் அடிச்சது நம்ம ஏறும்போது, அப்புறம் கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆச்சுங்க. இப்போ வந்து லைட்டாக மழை துளி விழுகுது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுற பாருங்கள், எந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது, நான் எந்த அளவுக்கு ஒரு இருட்டில் நடந்து போயிட்டுருக்கிறேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். இதெல்லாமே நல்லா வெளிச்சமாக இருந்தது, இப்போ நல்லா அப்படியே கும்முன்னு இருட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க. அங்கே பாருங்கள். இப்போ நம்ம அந்த வழியில் போயிட்டு அது வழியாக மேலே போகணுங்க. மழை வர சத்தம் கேட்குதுங்களா? மழை வந்து நல்லா வேகமாகவே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த மலையிலே தான் நனைஞ்சிக்கிட்டு நம்ம அந்த பேஸ் கேம்புக்கு போயிட்டுருக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே மழை பெய்யுதுங்க. இந்த காட்டுக்கு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ண வரீங்க அப்படின்னா கம்பல்சரி பேக் கொண்டு வருவீங்க பார்த்தீங்களா, வாட்டர் ப்ரூஃப் பேக்காக கொண்டு வாங்க. அப்போ தான் மழை வந்தாலும் உள்ளுக்குள்ளே தண்ணி இறங்கி, பேக்குக்குள்ளே தண்ணி இறங்கி உங்களோட திங்ஸு, உங்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு எதுவும் அது அஃபெக்ட் பண்ணாது. இல்லை அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிற பாருங்க ரெயின் கவர், இந்த மாதிரி கவர் வந்துட்டு ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வருங்க. இந்த மாதிரி ஒரு கவரை வாங்கிட்டு உங்களையும் ப்ளஸ் உங்களோட பேக்கையும் சேர்ந்தாப்பில் கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த மலையிலேருந்து உங்களையும் கொஞ்சம் காப்பாற்றிக்கலாம், உங்களோட பேக்கை வந்துட்டு நனையிறதையும் காப்பாற்றிக்கலாங்க. ஏன்னா இப்போ இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் வந்துட்டு மனுஷங்களை மட்டும்தான் கிடைக்குங்களா, இல்லை வேற ஒரு விலங்குகள்லையும் கிடைக்குமா? எல்லாம் பண்ணி, ஆடு, மாடு எல்லாத்தையும் கிடைக்கும். எல்லாத்தையுமே கடிச்சு எல்லாத்தையுமே நம்மள எப்படி ரத்தம் உரியுதோ அதே மாதிரி தான் உரியுங்களா? மக்களே பாருங்கள், ஒரு மலை இடுக்கினுடைய சரிவில் தான் போயிட்டுருக்குறாங்க. அவங்க போயிட்டுருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் மலை முகடுங்க, அப்படியே ரைட் சைடில் மலை சரிவுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இந்த மரத்துலேருந்து பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மரம் முளைச்சி அது தனியாக இங்கே வளர்ந்துட்டுருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய பாறை, அதுக்கு கீழே இருக்கிற பாதையில் நம்ம போயிட்டுருக்குறோம். மக்களே
நம்ம இப்போ வந்துட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு மிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்க. எல்லாத்தையுமே மிஸ்ட்டு மூடிடுச்சு. அங்கே பாருங்கள், அதுக்கு மேலே எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு மிஸ்ட்டு தாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மேகங்கள் நகர்ந்து போகிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்துட்டேன், அசைவு இல்லாமல் இருக்குது. மரம் மாதிரி தான் தெரியுது. மக்களே, நம்ம இப்போ போயிட்டுருக்கிற பாதையில் பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு இந்த லெமன் கிராஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே அதுதாங்க, லெமன் கிராஸ். மக்களே, இந்த பார்த்தீங்களா, ஒரு எவ்வளோ பெரிய ஸ்பைடர் வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்குது நீட்டு தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசு பாருங்கள், கூடு கட்டி ஜாலியாக தூங்கிட்டு இருக்குதுங்க. வர வழியில் இன்னொரு அருவிங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே. அருமையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அவர் குடிக்கிறத பாருங்கள். நல்லா இருட்டிச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 12:30 மணி ஆகுதுங்க. 12:30 மணிக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கருகும்மன்னு இருட்டின மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம நல்ல இடமா பார்த்துட்டு சாப்பிடுவோம் மக்களே. மக்களே பாருங்கள், போகிற வழி முழுக்க நமக்கு நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. ஃபுல்லாக வந்துட்டு எல்லாம் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இப்போ அந்த இலை மேலாம் வந்துட்டு தண்ணி நிற்கிறது எல்லாமே சூப்பராக தெரியுது மக்களே. இந்த மாதிரியான மர அமைப்புகள் வந்துட்டு இந்த காடு முழுக்க நிறைய இருக்குங்க. தெரியுதுங்களா? அப்படியே கேப்பாக இருக்குங்க. முன்னவே நம்ம ஒரு அருவியை கடந்து போனோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி அருவி இப்போ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். மக்கள் வந்துட்டு இது பாருங்கள், எவ்வளோ ஒரு இறக்கத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஜஸ்ட்டு ஸ்லிப்பானால் போய்ட்டு அந்த தண்ணியில் தான் நம்ம விழுவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லாக இறங்கணும். அங்கே இறங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க. ஓகே மக்களே, இந்த ஆறையும் வந்துட்டு அதே மாதிரி கயிறு பிடிச்சி ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்து வைக்கிற ஒரு பாதத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சு தான் கடந்து வரணுங்க. கடந்து இப்போ நம்ம மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம போயிட்டுருக்கிற வழியிலையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன அருவி போயிட்டுருக்குது பாருங்கள். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆக போகுதுங்க. ஸோ அடுத்தது ஒரு சின்ன அருவி மாதிரி ஓடினாலும் அங்கே உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. இப்போவே பாருங்கள், நல்லா இருட்டிக்குச்சிங்க. நல்லா ஒரு 6 மணி 7 மணி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா இருட்டிக்குச்சிங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த கேம்புக்கு போய் சேர்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க. மக்களே, இங்கே பாருங்கள், ஒரு அழகான அருவி ஊற்றுற இடத்துல சாப்பாடு வந்துட்டு வரும்போதே கடையிலேருந்தும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சிலர் வீட்டிலேருந்தும் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வச்சு நல்லா நிம்மதியாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே அடுத்தது மறுபடியும் நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. மக்களே பாருங்கள், நம்ம ஒரு மலையிலிருந்து அப்படியே இன்னொரு மலை, அந்த மலையிலேருந்து இன்னொரு மலை. இப்போ பாருங்கள், ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி இப்போ அடுத்த மலையில் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். இப்படி தான் வந்துட்டு நம்ம நிறைய மலையை தாண்டி போய் தாங்க அந்த அதிரமலா கேம்புக்கே நம்ம போக முடியும்.
அதுக்கப்புறம் அகத்தியரை பார்க்க போகிறதுக்கு இன்னும் நம்ம ஹைட்டாக ஏறணுங்க. இன்னொரு மலைமுகடு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த மலைமுகடுல போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். அடுத்ததாக ஒரு பெரிய அருவி கொட்டுது பாருங்கள், அங்கே ஊற்றுது பாருங்கள். மக்களே, இந்த அருவியில் ரொம்பவுமே சூப்பரான ஒரு குளியலை போட்டு நல்லபடியாக அடுத்தது 4வது கேம்பை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்பவுமே சில்லுன்னு என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம தலையெல்லாம் சில்லுன்னு இறங்கின மாதிரி ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு, ரொம்ப சூப்பராக. அடுத்தது நம்ம நடந்துட்டுருக்குறோங்க. அந்த வண்டு கத்துற சவுண்டு கேட்குதுங்களா? ஆமாம், பார்த்துக்குங்க எவ்வளோ ஒரு டீப்பான ஃபாரஸ்ட் அப்படின்றத. மக்களே, அங்கே பாருங்கள், போயிட்டுருக்குறான் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஆற்றை கடந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து அந்த கேம்ப் 4க்கு வந்துட்டு போக முடியும். மக்களே, கேம்ப் 4 இல்லைங்க, நம்ம கேம்ப் 5க்கே வந்துட்டோம். கேம்ப் 4 வந்துட்டு நம்ம வழியில் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம கேம்ப் 5க்கு வந்துட்டோங்க. அங்கே பாருங்க, சும்மா தைரியமாக இறங்கி போயிட்டாரு பாருங்க. அங்கே இப்போ அடுத்தது போயிட்டுருக்குறாங்க. மக்களே, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கடந்து வந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அட்டையாருங்க, கேம்ப் 5. இன்னுமே நம்ம அந்த அகஸ்திய கூட்டத்துக்கு போகிறதுக்கு 10.5 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. மக்களே, நம்ம இந்த அட்டையாரையும் கடந்து இப்போ இன்னும் வந்துட்டு நம்ம மேலே ஏறிட்டுருக்குறோங்க. நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு வீர சாகசம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அட்டையாற்றை வந்துட்டு அசால்ட்டாக வந்து கடந்து வந்துட்டாங்க. ரொம்பவுமே ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்புங்க இது, சூப்பராக இருக்குங்க. மக்களே, அட்டையாரை கடந்தோம்னா பாருங்கள், பாதை அங்கே போய் ஒரு யூட்டர்ன் அடித்து இப்படி வருது பாருங்க, வராரு. மக்களே, சாகசம் பண்ணுறாங்க பாருங்க, ஏறுறாங்க பாருங்க. வாங்க வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாயா. அகத்தியருக்கு அரோகரான்னு சொல்லணும். அகத்தியருக்கு ஓம் நமச்சிவாயா. அவ்வளோதான், வந்துடலாம் வாங்க. அவ்வளோதான். மக்களே, அங்கே பாருங்க, வேற லெவலுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30 மணி ஆகுதுங்க. ஆனால் மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. அங்கே ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு பீக் இருக்குதுங்க, ஆனால் அதுவே தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி வேறு லெவலில் இருக்குங்க. மக்களே, நம்ம இப்போ அட்டையார் 5வது கேம்புக்கு வந்துட்டோங்க. இன்னும் ஒரே கேம்ப்பு தான், 6வது கேம்ப்பு போயிட்டோம்னா நம்ம நைட் ஸ்டே பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடலாங்க. மக்களே, பார்த்தீங்களா, இதுதான் ஷூ போட்டு வந்தோம்னா இதுதான் பிரச்சனை. இந்த அட்டை பாருங்கள், அவரோட சாக்ஸுக்குள்ளே போய் எப்படி கடிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் வந்துட்டு ஷூ போடக்கூடாதுங்க. பாருங்க, செப்பலில் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம என்ன மாதிரியான செப்பல் போட்டு வந்தாலும் அட்டைக்கிட்ட கடி வாங்காமல் நம்ம அகத்தியரை பார்க்கவே முடியாதுங்க. தெரியுதுங்களா செப்பலில் எப்படி ஒட்டியிருக்குன்ட்டு? இதெல்லாம் கடிச்சிச்சுன்னா மக்களே நமக்கு கடிக்கிறதே தெரியாதுங்க. இங்கே பாருங்க, கடிச்சிருக்கு பாருங்க, எப்படி கடிச்சிருக்கு பாருங்க. நம்மளோட காலையுமே பதம் பார்த்துட்டாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடி வாங்காமல் அவரை பார்க்கவே முடியாதுன்னுட்டு.
கடிச்சிருக்கிறான் பாருங்கள். என்னோடய செப்பலில் பாருங்கள் உள்ளே பூந்து உள்ளே இருக்கிறாங்க. நான் அங்கே ஒளிஞ்சிட்ருக்கிறான் பாருங்கள். மக்களே ஒரு அழகான புல்மேட்டு பாதை ஏறிட்டுருக்குறாங்க. இது ஏறி போனோம்னா அந்த 6வது கேம்ப் வந்துடும்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் புல்மேட்டு பாதை எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. யானைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச புல்லுங்க லெமன் கிராஸ். இந்த புல்லை கசக்கி நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா லெமனோட ஸ்மெல்லு சூப்பராக அடிக்குங்க. மக்களே நான் கீழேயே வந்துட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வந்துட்டு யானை இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் அசைவு இல்லை, அது வந்துட்டு மரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த இடம் தாங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்துருக்குறோம். அங்கே கீழேருந்து பார்க்குறதுக்கு புல்மேட்டு பாதையாட்டம் நல்லா பச்சை பசேன்னு க்ரீனாக தெரிஞ்சுது பார்த்தீங்களா, அந்த க்ரீனிஷில் தான் இப்போ நம்ம நடந்துகிட்ருக்குறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே, அருமையாக இருக்குங்க. இந்த புற்கள் எல்லாமே நீளமாக நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்துட்டு அங்கங்கே காலடி வச்சு அமுங்கின மாதிரி தடம் தெரியுது பாருங்கள். இது எல்லாமே யானைகள் வந்துட்டு கூட்டமாக இந்த வழியை கடந்து போயிருக்கும். அதனால தான் இந்த இடம் வந்துட்டு அப்படி அமுங்கின மாதிரி தெரியுதுங்க. அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யானை சாணி இருக்குது பாருங்கள். யானையோட லத்தி சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது வழியாக யானைகளினுடைய நடமாட்டம் ரொம்பவுமே அதிகங்க. அது இந்த இடத்துல மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி எல்லா பக்கமுமே வந்துட்டு அந்த புற்கள் வந்துட்டு அமுங்கி யானையினோட கால் பாதை மாதிரி அழகாகவே தெரியுதுங்க. மக்களே இந்த கால் வச்சு பாருங்கள், இது வந்துட்டு ஒருவேளை இந்த காட்டு எருமை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அச்சு மாதிரியே தெரியுதுங்க. அது கூட ஒரு வேளை இங்கே வந்திருக்கலாங்க. சரி இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, காட்டு எருமை இது வழியாக போயிருக்க சான்ஸ் இருக்குதுங்க. அங்கே போகிறாங்க பாருங்கள் நம்ம மக்கள். ஒரு மிகப்பெரிய பீக் இருக்குங்க, ஆனால் அது வெளியே தெரியாத மாதிரி அந்த மேகங்கள் எப்படி சூழ்ந்து எவ்வளோ சூப்பராக மிஸ்ட் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்குது பாருங்கள். அது மூமெண்ட் ஆகுது பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் போயிட்டுருக்கிற இந்த கிளைமேட்டுங்க வேறு லெவலுங்க. எங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எப்படியெல்லாம் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பொதிகை மலைன்னா பொதிகை மலை தாங்க. தமிழ்நாட்டிலேயே உயரமான ஒரு இடத்துல ஒரு அகத்தியர் இருக்கிறாருன்னா சும்மாங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கைலாய மலை டவுன் ஆயிடுச்சு, அதை வந்துட்டு ஒசத்தி நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு இந்த மலைக்கு அகத்தியர் வந்தால் மட்டும்தான் சரியாக போகும்னு சொல்லிட்டு சிவன் சொன்னார்னா அதில் எதுவும் சூச்சம் இல்லாமலாங்களே இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வேற லெவலுங்க. எங்களுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன சூப்பராக வந்துட்டு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு பாருங்கள், செமையாக இருக்குதுங்க. ஃபுல்லாக பச்சை பசேன்னு க்ரீனிஷாக காடு, இந்த மேகங்கள் நவுந்து போகிறது பாருங்கள். இதையெல்லாம் பார்க்கணும் மக்களே, வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்துட்டு போயிருங்க கண்டிப்பாக. ரொம்பவுமே காண கிடைக்காத ஒரு காட்சிங்க மக்களே. இப்போ எங்களை சுற்றியே வந்துட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க, அப்படியே சும்மா சில்லுன்னு காற்று அடிக்குதுங்க. குளிரில் இது ஒரு மாதிரி செம ஃபீலிங்காக இருக்குது, ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி இது புல்மேட்டு பாதைன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதிலலாம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்குங்க. எந்த திசையிலிருந்து யானைகள் வந்து தாக்கினாலும் தாக்கலாம், இல்லை காட்டு எருமைகள் வந்து தாக்கினாலும் தாக்கலாங்க. அழகை ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் சேஃபாக வந்த வேலையை பார்க்கணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நம்ம கிளியர் ஆகிட்டு அந்த கேம்புக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிருந்துங்க. மக்களே வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள் காடே தெரியல, மிஸ்ட் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிட்டு மூவ் ஆகிட்டு வருது பாருங்கள். நம்ம நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு வலது பக்கம் 2 பாறைங்களுக்கு இடையில் குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த 7வது கேம்புக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக சரிவு தாங்க. ஒரு மலை சரிவில் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். நம்ம இந்த 6வது கேம்ப் அதிரமலை கேம்புக்கு பக்கத்தில் வந்துட்டோங்க. எல்லாத்துக்குமே டயர்டாயிருச்சு. அதனால் இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம இங்கே உட்காந்தாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிக்கலாங்க. கீழேருந்து எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் வந்துட்டுருக்குறாங்க. இவங்க எல்லாருமே அந்த அதிரமலை கேம்புக்கு வரவங்க தான்.
இப்போ உக்காந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்லிட்டு போனாங்க கைடு, இன்னும் 1 hour ஆகுங்களாமா அந்த கேம்புக்கு போகிறதுக்குங்க. அங்கே என்னமோ வந்து பார்க்க சொல்கிறாரு, அது என்னென்னு பார்ப்போம். வாங்க, கூடவே வாங்க, என்ன பார்க்குறதுன்னு பார்ப்போம். வேற லெவலுங்க. அங்கே பாருங்க, செம செம. அங்கே பாருங்க, வேற லெவலுங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. மான்சூனுங்க, இன்னும் ஏற்றமாக ஏறுது பாருங்க. அங்கே ஏறுறாங்க பாருங்க. புல்மேட்டு பாதை மறுபடியும் வந்துருச்சுங்க. இது நல்ல ஒரு பெரிய மேடு, நல்லா ஸ்டீப்பாக இருக்குதுங்க. மழை பெஞ்சிச்சுனால அந்த டைமில் இதில் ஏறவோ இறங்கவோ முடியாது, ஏன்னா நல்லா வழுக்கும். அதில் தான் இப்போ நம்ம மக்கள் ஏறிட்டுருக்குறாங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்க. 2 பக்கமும் நல்லா க்ரீனிஸு, சென்டரில் வந்துட்டு ஒரு பாதை, அதில் நடந்து போகிறாங்க. வேறு லெவல், வேறு லெவல். மக்களே, அப்படியே அங்கே பாருங்கள், நம்ம மக்கள் வந்துட்டு அங்கே போயிட்டுருக்குறாங்க. நம்ம இன்னும் அங்கே தான் போகணும். வேறு லெவலில் இருக்க போதுங்க. வாங்க போவோம். இப்போ நாங்கள் தான் வந்துட்டு கடைசியாக போயிட்டுருக்குறோங்க. இந்த புல்மேட்டு பாதைக்கு நடுவில் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு சின்ன அருவி, பக்கத்தில் போய் யாராவது தண்ணி பிடிச்சி குடிக்க முடியாது அப்படின்றதுக்காக இங்கே ஒரு பைப் மாதிரி வச்சுருக்குறாங்க பாருங்கள். அந்த பைப்லேயும் தண்ணி வருது. பாட்டில்ஸ் எது கொண்டு வந்தால் அந்த பைப்பில் நம்ம பிடிச்சி குடிச்சிக்கலாங்க. அந்த காற்றாற்று அருவியில் நம்ம தண்ணி குடிச்சிட்டு இப்போ இன்னும் மேலே போயிட்டுருக்குறோம். இருக்க கிளைமேட் வேறு லெவலில் போயிட்டுருக்குதுங்க. நைட்டு இங்கே பயங்கரமாக குளிரும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பெட்ஷீட் கொண்டு வந்துட்டோம், ஸோ அதனால் இஷ்யூ இருக்காது. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். இதெல்லாம் ஃபோன்லையோ இல்லை டிவிலேயோ பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக சான்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு டைமாக வந்து நேரில் பார்த்துட்டு போயிருங்க. டைம் சரியாக 4 மணி ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா இருட்டிக்கிச்சிங்க. இப்போ இவ்வளோ நேரம் வரலையும் ஒரு வெட்ட வெளியான புல்மேட்டு பாதையில் வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அடர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நல்லாவே இருட்டிக்கிச்சிங்க. அந்த சவுண்டு கேட்குதுங்களா, சில்லி வண்டு சவுண்டு. அகத்தியரை பார்க்கணுன்ற ஆசையில் அவசரமாக ஓடிட்டுருக்குறோம். அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு பாருங்க, அங்கே தான் நம்ம போகணுங்க. தெரியுதுங்களா, அங்கே தான் போகணுங்க. மேலே இப்போ செம்ம காற்றடிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுற பாருங்க. இது வந்துட்டு மேப்பாரா டேமுங்களாமா. இங்கே தெரியுது பாருங்கள், வெள்ளை வெள்ளையா தண்ணி இருக்குது. மேப்பாரா டேம் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள். அதுதாங்க நம்ம நடந்து வந்த அந்த புல்மேட்டு பாதை. தெரியுதுங்களா, அந்த புல்வெளி இடையில வந்துட்டு ஒரு கோடு போட்ட மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்துட்டு புல்மேட்டு பாதைங்க, நம்ம வந்த வழி. அங்கே தூரத்தில் பாருங்கள், நம்ம நிர்மல் ப்ரோ அப்புறம் இன்னொரு 9 பேருங்க இப்போ தான் மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே இருக்க கிளைமேட் செம்மையாக மாறிடுச்சுங்க. நம்ம இப்போ அந்த செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏரோ மார்க் போட்டு போனக்காடு செக் போஸ்ட்லேருந்து வந்தோம் இல்லையா, கேம்ப் 1 நம்மளால செக் பண்ணிவிட்டு மேலே அமிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுதுங்க. மக்களே, நம்ம இப்போ பக்கத்தில் வந்துட்டுங்க. அதிரமலை பேஸ் கேம்ப்பு 7 ஆக்சுவலாக பாருங்கள், ரைட் சைடில் போனோம் அப்படின்னா அதிரமலை பேஸ் கேம்புங்க.
அப்படியே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் அகத்தியரை பார்க்கறதுக்கு மேலே ஏறுவோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த வழி. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா ரைட் சைடில் போனால் மட்டும்தான் நம்ம பேஸ் கேம்புக்கு போக முடியும். லெஃப்ட் சைடு போகக்கூடாதுங்க. லெஃப்ட் சைடு வந்துட்டு பேஸ் கேம்பில் தங்கி இருந்துட்டு நாளைக்கு தான் வந்துட்டு அகத்தியர் பார்க்கறதுக்கு இந்த வழியில் நம்ம போவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொதிகை மலை சுற்றி காணி பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய காவல் தெய்வத்துக்கு வந்துட்டு இங்கே வழிபாடு பண்ணுவாங்க. இது வந்து காணி பழங்குடி மக்களினுடைய காவல் தெய்வங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம பேஸ் கேம்புக்கு போவோங்க. நாளைக்கு காலையில் மறுபடியும் இங்கேயே வந்து இதே காவல் தெய்வத்தை நம்மளும் வேண்டிக்கிட்டு இது வழியாக அகத்தியரை பார்க்க மேலே ஏறி போவோங்க. மக்களே, நம்ம ஒரு வழியாக பேஸ் கேம்புக்கு வந்துட்டோங்க. இந்த அதிரமாலா பேஸ் கேம்புக்கு வந்துட்டோம். இப்போ டைம் சரியாக 6 மணிங்க. நம்ம வந்துட்டு 10 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். 6 மணிக்கு தான் இங்கே வந்து சேர்ந்துருக்குறேங்க. இதுதான் மக்களே அதிரமாலா பேஸ் கேம்ப். இங்கே தான் வந்துட்டு இன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீ, அதுக்கப்புறம் பஜ்ஜி, நைட்டுக்கு ஏதாவது டின்னர் எல்லாமே இங்கே தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஸ்டேயுமே இங்கே தான் பண்ண போகிறோம். நம்ம இப்போ அதிரமலா பேஸ் கேம்புக்கு வந்துட்டு நம்ம டோக்கனை கொடுத்து என்ட்ரி போட்டாச்சுங்க. மக்களே, இங்கே டீ இருக்கு, நம்ம டீ எடுத்துக்கலாம். மக்களே, கட்டன் சாயா. நம்ம மக்கள் எல்லாருமே டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கே போனோம்னா பஜ்ஜி இருக்குது, நம்ம பஜ்ஜி சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், மணி கரெக்டாக 7:30 மணி ஆகுதுங்க. இங்கே வந்து இன்றைக்கி கஞ்சி, இந்த பச்சைப்பயிறு, அப்பளம், ஊறுகாய் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை தான் மக்களை எல்லாருமே சாப்பிட்டுருக்குறாங்க. எல்லோரும் உள்ளே சாப்பிட்ருப்போம், பார்த்துருப்பீங்க. நல்லா திருப்தியான சாப்பாடு மக்களே. ஃபைனல் டச்சிங்காக ஒரு பிளாக் டீ. நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஃபைனல் டச்சிங்காக டீயும் குடித்தாச்சு. இப்போ நம்மளுக்காக ஒதுக்கப்பட்ட பெட்டில் வந்துட்டு நம்ம இப்போ படுக்க போகிறோம். அதுதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நிர்மல் ப்ரோ பாருங்கள், விளையாட்டுத்தனமாக இதை பண்ணுறாரு. அதுதான் எல்லாருமே படுத்துட்டாங்க. ஓகே மக்களே, நாளைக்கு காலையில் அகத்தியரை பார்க்க நேரமே கிளம்பணும். அதனால் இப்போ படுக்கிறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அகத்தியரை பார்க்கவும் பொதிகைமலை மலையேற்றத்தை முழுமையாக முடிச்சிடவும் பல ஆசையோடையும் கனவோடையும் வந்த எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமும் அகத்தியரை பார்க்க முடியாத சோகமும் தாங்க மீதியானது. அகத்தியரை பார்க்க முடியலையே அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அடுத்த நாள் அகத்தியரை பார்ப்போம்னு சந்தோஷமா தூங்கின கிட்டத்தட்ட 100 பேருக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் சோகத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.